ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மௌனம் பேசியதே. முதியா கூந்தல், முதியோர் கூந்தல், சவுரி கொடின்னு இந்த செடியை சொல்லுவாங்க. இது ஒரு கொடி வகையை சேர்ந்தது. பேரிலேயே இருக்கு முடியா கூந்தல். ஆமாங்க, நம்ம தலைமுடி சம்பந்தமான அனைத்து பிரச்சனையும் சரி செய்யறது இந்த ஒரு மூலிகை செடி தாங்க. இந்த செடியோட பூ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயோட பூ மாதிரியே இருக்குங்க. காய் பார்த்தீங்கன்னா குட்டியா சுண்டைக்காய் போல இருக்கும். இதோட இலை ரொம்ப கசப்பு தன்மையா இருக்கும். ஆனா அதற்கு மாறாக இதனோட வேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இனிப்பு சுவையோட இருக்கும். இந்த இலை நமக்கு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா நீங்க பறிச்சு பயன்பெறுங்க. உங்களோட தலைமுடி சம்பந்தமான எல்லா பிரச்சனையும் சரியாயிடுங்க. கிராமப்புறங்கள்ல அதிகமா இந்த கொடி படர்ந்து இருக்குங்க. சின்ன குழந்தைங்கலாம் இந்த கொடிய பறிச்சு தனக்கு ஜவுளி முடியா பின்னி விளையாடுவாங்க. அதனாலயே என்னவோ இத சவுடி கொடின்னு சொல்லுவாங்க. செடியோட இலையா இருக்கட்டும், வேர், காய், பூ என எல்லாமே நம்ம பறிச்சு தேங்காய் எண்ணெயில காய்ச்சி நம்ம தொடர்ந்து தலைக்கு தடவி வந்தோம்னா, நம்ம தலையில ஏற்படுற அரிப்பு, பொடுகு அது மட்டும் இல்லாம நம்ம தலைமுடியும் நல்லா நீளமா, அடர்த்தியா வளரும். மூலிகையை நம்ம பயன்படுத்தும்போது நமக்கு வரக்கூடிய இளநரைய தடுக்குதுங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா, இத முதியார் கூந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. தோல்ல ஏதாவது அலர்ஜி மாரி வருது, இல்ல காயம் எதுவும் பட்டுருக்குன்னா, இந்த இலை கூடவே கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து அரைச்சு, நம்ம ஒரு பேஸ்ட் போல இத தடவி வந்தோம்னா, நமக்கு ஏற்படுற அந்த அலர்ஜியும், அடுத்து பார்த்தீங்கன்னா, காயமும் சரியாயிடும். முடியா கூந்தல் வேர் ஒரு 10 கிராம் எடுத்து 1 கிளாஸ் தண்ணீல நல்லா கொதிக்க வச்சு ஆறுனதும், வடிகட்டி அந்த தண்ணீரை நம்ம வாய் கொப்பளிச்சு வந்தோம்னா, நமக்கு ஏற்படுற பல்வலி குணமாகுங்க. குடல் புழு நீக்கிறதுக்கு, அடுத்து மலச்சிக்கல், மூலம், பக்கவாதம் போன்ற நோய்களுக்கும் இது மருந்தா செயல்படுது. இந்த முடியா கூந்தல் மட்டும் இல்லைங்க. வேற எந்த மூலிகையிலையும் நீங்க எண்ணெய் தயாரிக்க நினைக்கிறீங்கன்னா, எந்த ஒரு எண்ணெய் தயாரிக்கும் போது ஃபர்ஸ்ட்டு குறைவான அளவே தயார் பண்ணுங்க. ஏன் இப்படி சொல்றேன்னா, எல்லாருக்குமே எல்லா மூலிகையும் உடலுக்கு ஒத்துக்காதுங்க. அதனால தான் சொல்றேன். குறைவான அளவே செய்து பார்த்து, உங்க உடலுக்கு அது ஒத்துழைக்குது அப்படின்னு சொன்னா, அதிக அளவு செஞ்சு பயன்பெறுங்க. இந்த முடியா கூந்தல் எண்ணெய் என்னோட அனுபவத்துல சொல்றேங்க. நிஜமாவே பார்த்தீங்கன்னா, புதிய முடி வளருது. அதனால பயப்படாம நீங்களும் வீட்லயே எண்ணெய் காய்ச்சி பயன்பெறுங்க. கீழ எதுவும் டவுட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க. ரிப்ளை பண்றேன். இல்ல நம்ம சேனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ரிப்ளை பண்றேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.